எண்ணிக்கை அதிகாரம் 28. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டுச் சொல், எனக்குரிய நேர்ச்சையை, நெருப்பு பலியான உணவை, எனக்கு உகந்த நறுமணத்தை குறிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு படைப்பதில் நீங்கள் கருத்தாயிருக்க வேண்டும். நீ அவர்களிடம் சொல், நெருப்பு பலியாக நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியது அன்றாட எரிபலியாக எந்நாளும் செலுத்த 1 வயதுடைய பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகள், இவற்றுள் ஒன்றை காலையிலும் மற்றதை மாலையிலும் பலியிட வேண்டும். அத்துடன் உணவு படையலாக 20 படி மரக்காலில் 10 அளவு மிருதுவான மாவை அடித்து பிழியப்பட்ட 1/4 கலயம் எண்ணெயுடன் பிசைய வேண்டும். இது எந்நாளும் செலுத்தும் எரிபலி. இது ஆண்டவருக்குரிய நெருப்பு பலியாகவும் உகந்த நறுமணமாகவும் சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் 1/4 கலயம் வீதம் நீர்ம படையல் நீங்கள் செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நீர்ம படையலாக திரு உறைவிடத்தில் மதுபானத்தை ஊற்ற வேண்டும். மற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் மாலையில் பலியிட வேண்டும். காலையில் உள்ள உணவு படையல் போன்றும் அதன் நீர்ம படையல் போன்றும் அதை நெருப்பு பலியாகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாகவும் நீங்கள் படைக்க வேண்டும். ஓய்வு நாளில் 1 வயதுடைய 2 ஆட்டுக்குட்டிகளையும் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த 20 படி மரக்காலில் 10 அளவு மிருதுவான மாவையும் அத்துடன் நீர்ம படையலையும் செலுத்த வேண்டும். எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக இது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்தப்பட வேண்டிய எரிபலி ஆகும். மாத தொடக்கத்தில் எரிபலியாக நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியவை: இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும். அவற்றுடன் உணவு படையலுக்காக காளை ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த 20 படி மரக்காலில் 10 அளவு மெல்லிய மாவு, உணவு படையலுக்காக ஆட்டுக்கிடாய் 1க்கு எண்ணெயில் பிசைந்த 10 பங்கு மெல்லிய மாவு, உணவு படையலுக்காக ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த 10 பங்கு மெல்லிய மாவு. இவை எரிபலிக்காகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலிக்காகவும் இருக்க வேண்டியவை. அவற்றின் நீர்ம படையல்களுக்கான திராட்சை ரசம் காளை 1க்கு 1/2 கலயம், ஆட்டுக்கிடாய் 1க்கு 1/3 கலயம், ஆட்டுக்குட்டி 1க்கு 1/4 கலயம் என்ற அளவில் இருக்க வேண்டும். இது ஆண்டில் எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய எரிபலி. எந்நாளும் செலுத்தப்படும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் செலுத்த வேண்டும். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் ஆண்டவரின் பாஸ்கா. இந்த மாதத்தின் 15ஆம் நாள் திருவிழா. 7 நாள்களும் புளிப்பற்ற அப்பமே உண்ண வேண்டும். முதல் நாளில் திருப்பேரவை கூட்டப்படும். கடின வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் நெருப்பு பலி ஒன்றை, எரிபலி ஒன்றை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். இதற்கு வேண்டியவை: இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் 7. இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காளை 1க்கு 6 படியும் வெள்ளாட்டுக்கிடாய் 1க்கு 4 படி அளவு வீதம் நீங்கள் படைக்க வேண்டும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி அளவு வீதம் படைக்க வேண்டும். இத்துடன் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டிய ஒரு வெள்ளாட்டுக்கிடாய், எந்நாளும் செலுத்தும் எரிபலியாக காலைதோறும் செலுத்தும் எரிபலி நீங்களாக இவற்றை நீங்கள் செலுத்த வேண்டும். நாள்தோறும் இதே முறையில் 7 நாள்களுக்கும் நெருப்பு பலி ஆகிய உணவை, ஆண்டவருக்கு உகந்த நறுமணத்தை நீங்கள் படைக்க வேண்டும்.
இது எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் நேர்ம படையலும் நீங்களாக படைக்க வேண்டியது. 7ஆம் நாள் உங்களுக்கு திருப்பேரவை நாள். நீங்கள் கடினமான வேலை ஏதும் செய்யக்கூடாது. வாரங்களின் விழாவில் முதற் பலன்களின் நாளன்று புது தானியத்திலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு உணவு படையல் படைக்கும் போதும் உங்களுக்கு திருப்பேரவை இருக்கும். கடினமான வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிபலி ஒன்றை செலுத்துவீர்கள். இதற்கு வேண்டியவை இளங்காளைகள் 2, ஆட்டுக்கிடாய் 1, 1 வயதான ஆட்டுக்குட்டிகள் 7. அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காளை 1க்கு 6 படியும் ஆட்டுக்கிடாய் 1க்கு 4 படி அளவில் இருக்கும். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் 2 படி என்ற அளவில் இருக்கும். மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய வெள்ளாட்டுக்கிடாய் 1 தேவை. இவையும் இவற்றின் இனப்படையலும் எந்நாளும் செலுத்தும் எரிபலியும் அதன் உணவு படையலும் நீங்களாக நீங்கள் படைக்க வேண்டும். இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: இந்த மாதத்தின் 15ஆம் நாள் திருவிழா. 7 நாளுகளும் எதை உண்ண வேண்டும்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.